Hi friends, welcome to my YouTube channel. நான் உங்கள் பாலா. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் கிளாஸ்ல எத்தனை சம் சால்வ் பண்ணியிருந்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல 27th சம் வரை சால்வ் பண்ணியிருந்தோமா? இப்போ 28th சம் பார்ப்போம். 28th சம் பாருங்களேன். A shopkeeper expect a gain of 36% on his cost price. If in a month his sale was 6,14,856 rupees, then what was his profit in rupees? இது வந்து எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்ல கேட்டிருக்க கொஸ்டின். பாருங்களேன், ஒரு கடைக்காரர் வந்து அவருக்கு 36% லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவரோட நினைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் சேல் பண்ண ஆரம்பிச்சுறாரு. அவரோட சேல் வந்து அந்த மந்த் வந்து எவ்வளோ அப்படின்னா 6,14,856 rupees. இதான அவரோட சேல். அப்போ சேல்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது சேல்னா செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் நமக்கு என்னன்னு தெரியும், காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். ஏதோ ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஏதோ ஒரு அமௌண்ட், அதாவது ப்ராஃபிட், அதையும் சேர்த்து தான் நம்ம செல்லிங் ப்ரைஸாக வைப்போம். அப்போ இது செல்லிங் ப்ரைஸ். அப்போ இதுல என்ன இருக்கும், காஸ்ட் ப்ரைஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 100% சொல்லிட்டு நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். இதுல வந்து 100% பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அவருக்கு கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான். கெயின் வந்து 36%. அப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ நம்ம எடுத்துக்கணும், 136%. புரிஞ்சா? 136% தான் 6,14,856 rupees. தென் அவங்க என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜும் தெரியும், 36% தெரியும். இதான் நமக்கு தேவை. அப்போ 36% தான் தேவை. இது வந்து இங்க என்ன வரும், நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான ஈக்குவேஷன். நம்ம கரெக்டா எடுத்து எழுதிட்டோமா? இப்ப பாருங்களேன், இப்ப கேன்சல் பண்ணுவோம். இந்த பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிருமா? இதை நான் 4 ஆல் டிவைட் பண்றேன். 9 4s are 36. இதை நான் 4 ஆல் டிவைட் பண்றேன். 3 4s are 12. ரிமைனிங் 1 இருக்கு. அப்போ இந்த 1 நான் பக்கத்துல போட்டுக்கிறேன். அப்போ 16. அப்போ 4 4s are 16. அப்போ இப்படி வந்துருமா? இது பாக்ஸ் மெத்தட் தானே. நம்ம என்ன பண்ணலாம், இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் தானே. அப்போ நான் என்ன பண்றேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். ப்ராஃபிட் நான் பீன் வச்சுக்கிறேன். ப்ராஃபிட் இன்ட்டு 34 ஈக்குவல் டு, நான் ஆல்ரெடி சொன்னது தான், அதாவது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஈக்குவல் போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, 6,14,856 இன்ட்டு 9. இது எப்படி எடுத்தணும், புரிஞ்சா? இப்போ நமக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் தேவை. நான் இந்த 34 என்ன பண்றேன், ரைட் ஹேண்ட் சைடு வந்து இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போறப்ப அது டிவைட்ல போகும். அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 6,14,856 rupees இன்ட்டு 9 டிவைடட் பை 34. இதை கால்குலேட் பண்ணா, அதாவது ஃபர்தரா கால்குலேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்க போகுது. இதை நம்ம எப்படி பண்ணுவோம், இந்த 34 இதுல கேன்சல் பண்ண போறோம். இதுல பாருங்களேன், ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க, எதுவுமே வந்து டெசிமல்லே கிடையாது, ஹோல் வேல்யூவா தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த 34ன்ற வேல்யூ டோட்டலா இந்த வேல்யூவை கேன்சல் பண்ண, டிவைட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். நம்ம இந்த 34 இதுல டிவைட் பண்ணி இங்க ஏதோ ஒரு வேல்யூ வரும்ல, அதை 9ஓட மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர். இத இப்படி பண்றதுக்கு பதிலா நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். எப்படின்னு பாருங்களேன். இது இருக்கட்டும், இந்த சம் இருக்கட்டும். நான் இந்த ஷார்ட்கட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம இந்த ஷார்ட்கட்டுக்கு வருவோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 24 வந்து 12ஆல டிவைட் பண்ணலாம்ல, 12ஆல டிவைட் பண்ணலாம். ஏன் இந்த 24 வந்து, நல்லா கவனிங்க, ஏன் இந்த 24 வந்து 12ஆல டிவைட் ஆகுது? ஏன்னா இந்த நம்ம 24 என்னன்னு எழுதலாம், 12 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். அதனாலதான் இந்த 24 வந்து 12ஆல டிவைட் ஆகுது. இந்த 24ல ஒரு 12 மல்டிபிள் இருக்கு, அதனால அந்த 12 வச்சு நம்ம கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணிடுறோம். இப்போ இன்னொரு கொஞ்சம் பெரிய வேல்யூவா போவோம். 119 இருக்கு, 119. இதை வந்து நான் என்ன பண்றேன், 17ஆல் டிவைட் பண்ண முடியுமா?
17ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியும். ஏன் முடியும் அப்படின்னா இந்த 180 நான் எப்படி எழுதலாம்? 17 × 7 17 × 7 எவ்வளோ? 119. அப்போ இந்த 119 இப்படி எழுதலாம். அதனாலதான் இந்த 17 இந்த நம்பரை வந்துட்டு 17ஆல டிவைட் பண்றோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அதாவது இப்ப இந்த 24 12ஆல் டிவைட் பண்றோம் அப்படின்னா அது எதுனால? அந்த 24ல 12 மல்டிபிள் இருக்கு. இப்போ இந்த 119 17ஆல டிவைட் பண்றோம். எதுனால 17ஆல டிவைட் பண்றோம்? இந்த 119ல 17ன்ற மல்டிபிள் இருக்கு. இந்த 17ன்ற மல்டிபிள் இருக்கிறதுனாலதான் இந்த 17 வச்சு நம்ம கம்ப்ளீட்டா டிவைட் பண்றோம். அப்ப இப்ப புரிஞ்சா? இப்போ அதே அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே இங்க வாங்கினேன். இந்த 34 இதை கம்ப்ளீட்டா டிவைட் பண்ண போகுது. கம்ப்ளீட்டா டிவைட் பண்ண போது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ஆப்ஷன்ஸ்ல டெசிமலே கிடையாது. அப்போ ஃபுல் வேல்யூவா ஹோல் வேல்யூவா தான் இருக்கு, டெசிமல் இல்லாம. அப்போ என்னது? இங்க ஏதோ ஒரு ஹோல் வேல்யூ வரப்போகுது. அந்த வேல்யூ இப்ப நான் இதை கேன்சல் பண்ணி இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஒரு வேல்யூ வரப்போகுது. அந்த எக்ஸையும் 9ஐயும் மல்டிபிள் பண்றதுனாலதான் அந்த ஆப்ஷன் ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம், சியா இருக்கலாம், டியா இருக்கலாம். அப்போ இந்த நம்பர்ல எதோட மல்டிபிள் இருக்கு? 9ஓட மல்டிபிள் இருக்கு. அதாவது இந்த 34 இந்த வேல்யூல 6,14,856 நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஏதோ ஒரு வேல்யூ வருது. ஏதோ ஒரு வேல்யூ இன்ட்டு 34 தான் இந்த வேல்யூ. அப்போ நான் இந்த ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு, நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப எக்ஸையும் 9ஐ மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு ஆன்சர், அதாவது ப்ராஃபிட் கிடைக்க போகுது. நான் என்ன பண்றேன்? இதை டைரக்டா பண்ணாம இந்த ஆன்சர்ல 9 மல்டிபிள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் என்ன பண்றேன்? சோ ஈஸி. ஆப்ஷன்ல ஏபிசிடில எந்த ஆப்ஷன் வந்துட்டு 9ஆல டிவிசிபிள் ஆகுது அப்படி? ஏன்னா இங்க 12 இங்க வந்து 24 12ஆ டிவைட் பண்றோம். எதுக்கு கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணணும்? இங்க 12 மல்டிபிள் இருக்கு. இந்த 24 பிரிச்சு எழுதுறோம். அப்ப 12ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த இதுல 9ஆல இது மல்டிபிள் ஆயிருந்திருக்கு. இந்த எக்ஸ் வந்து மல்டிபிள் ஆயிருந்திருக்கு. அப்போ இந்த ஆன்சர் வந்துட்டு ஏதோ ஒரு வரப்போற ஆன்சர் 9ஆல டிவைட் ஆகும் தானே? புரிஞ்சா? அப்போ நான் எந்த ஆப்ஷன் வந்து 9ஆல டிவைட் பண்ணுதுன்னு நான் பார்க்க போறேன். இப்போ 9க்கு இந்த இதெல்லாம் வந்து நான் இப்ப சொல்ல போறது, அதாவது 9க்கு டிவிசிபிள் என்ன, 3க்கு டிவிசிபிள் ரூல் என்ன, 11க்கு டிவிசிபிள் ரூல் என்ன, 13க்கு டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்றத நம்ம நம்பர் சிஸ்டம் கொண்டு போறப்ப பார்ப்போம். இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம். இப்போ 9க்கு டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னா, எல்லா நம்பரும் ஆட் பண்ணி அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆச்சுன்னா அதுதான் கரெக்ட். அதாவது இப்போ பாருங்களேன், ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ ஆப்ஷன் ஏவை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் 9ஓட டிவிசிபிள் ரூல் என்னன்னு சொன்னேன்? எல்லா நம்பரும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷன் வந்து 9ஆல மல்டிப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், நான் ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஷன் ஏ என்னது? ஆப்ஷன் ஏ வந்துட்டு 1 6 2 7 5 6 இதான ஆப்ஷன் ஏ. இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது நான் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு 9ஆல மல்டிப்ளை ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சர். அப்ப 9ஓட டிவிசிபிள் ரூல் என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 6 எவ்வளோ? 7. 7 + 2 எவ்வளோ? 9. 9 + 7 எவ்வளோ? 16. 16 + 5 எவ்வளோ? 21. 21 + 6 எவ்வளோ? 27. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோமா? இந்த 27 வந்து 9ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணணும். 9ஆல டிவைட் ஆகுமா? கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சரா இருக்கலாம். நம்ம டப்புன்னு சொல்லிட்டு இது 9ஆல டிவைட் ஆகுது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடக்கூடாது. ஆப்ஷன் ஏவும் ஆன்சரா இருக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில சம்ஸ்ல வந்துட்டு மாத்தி கேட்டுருவாங்க. ப்ரிலிம்ஸ்ல கேட்குற கொஸ்டின்ல கண்டிப்பா நம்ம ஒரு ஆப்ஷன் தான் அப்படி இருக்கும். மேபி மெயின்ஸ்ல வந்துட்டு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கூட வைக்கலாம், 2 ஆப்ஷன் வைக்கலாம். ப்ரிலிம்ஸ்லேயும் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 ஆப்ஷன்ல வந்துட்டு 9 இந்த டிவிசிபிள் ரூல் செக் பண்றப்ப 9க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். செகண்ட் ஆப்ஷன் என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன? 1 + செகண்ட் ஆப்ஷன் என்னது? இதான 1 6 3 9 0 0. இதை நான் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். 1 + 6 7. 7 + 3 எவ்வளோ? 10. 10 + 9 19. இந்த 2 0 ஆட் பண்ண முடியாது. அப்போ 19. 9ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ ஆப்ஷன் பி வந்து ரிஜெக்டட். இப்போ ஆப்ஷன் சி பாருங்களேன். ஆப்ஷன் சி என்னது? நான் இங்க கூட வச்சுக்கிறேன். ஆப்ஷன் சி என்னது? 1 6 1 2 3 6. இதான ஆப்ஷன் சி. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன். 1 + 6 எவ்வளோ? 7.
7 + 1 எவ்வளோ 8, 8 + 2 எவ்வளோ 10, 10 + 3 13, 13 + 6 இங்கேயும் 19 தான் வருது. அப்போ இதுவும் 9ஆல கேன்சல் ஆகுமா? 19 கேன்சல் ஆகாது. அப்போ ஆப்ஷன் சி ரிஜெக்டட். புரிஞ்சா? இப்போ ஆப்ஷன் டி செக் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஷன் டி என்னது? 162820. இப்போ இதை செக் பண்ணி பாருங்க. 6 + 1 7, 7 + 2 9, 9 + 8 எவ்வளோ 17. இந்த 17 வந்துட்டு 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ ஆப்ஷன் டி ரிஜெக்டட். ஆப்ஷன் என்னது? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தான். அதாவது 1,62,756 தான் நமக்கு ஆன்சர். புரிஞ்சா? இப்படிதான் நம்ம ஆன்சர் எடுக்கணும். இதுல ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்கா? நீங்க கேட்கலாம், இது ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸா சொல்றேன், டைமே ஆகாது. நான் இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன். டக்குன்னு நம்ம சடசடன்னு சொல்லிட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணி ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். இந்த 34 நம்ம என்ன பண்ணுவோம்? இது 17ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் 17ஆல் டிவைட் ஆயிருந்திருக்கணும். ஏன்னா இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டா அதை டிவைட் பண்ண போகுது. அதுக்கு 17 டிவைட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து 2ஆல டிவைட் பண்ணி இந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம டக்குன்னு ஆன்சரை செக் பண்ணிட்டு போயிடணும். டிவிசிபிள் ரூலை வச்சு 9ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ ஸோ கண்டிப்பா ஆன்சர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அதுல இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக்கி, ஒரு ஆப்ஷன்ஸ் மேபி வந்து 70% வந்து ஒரு ஆப்ஷன் தான் அப்படி இருக்கும். சில நேரம் வந்துட்டு 30% சம் வந்து எப்படி இருக்குன்னா 2 ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம 2 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கப்ப நம்ம இதை கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேற வழி இல்லை. இதை கேன்சல் பண்ணி தான் ஆகணும். டக்குன்னு செக் பண்றப்ப ஈஸியா செக் பண்ணிடலாம். அதாவது 10 செகண்ட்ல வந்து நம்ம ஆப்ஷனை செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு மேபி 70% கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர், அதாவது 9ஆல டிவிசிபிள் ஆகுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப இல்லைன்னா யோசிக்கவே கூடாது. டக்குன்னு வந்து இதை கேன்சல் பண்ணி போட்டுறணும். புரிஞ்சா? ஓகே, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம் வந்து 28 கொஸ்டினை எழுதி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்ல கேட்டிருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 29th சம். 29th சம் பாருங்களேன். Ram sold a motorcycle for ₹70,000 at 25% profit. For what price should he sell a motorcycle to gain 30% profit? இப்போ பாருங்களேன், ராம் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை விற்கிறாரு. எவ்வளவுக்கு விற்கிறாரு? 70,000. அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் என்னது? இந்த 70,000 இங்க என்னது? செல்லிங் பிரைஸ் தானே, ஏன்னா விற்கிறாரு. எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு ப்ராஃபிட்டா விற்கிறாரு? 25% ப்ராஃபிட்டா விற்கிறாரு. ஆஸ் யூஸ்வல் நமக்கு தெரியும், செல்லிங் பிரைஸ்னால என்ன இருக்கும்? இதுல காஸ்ட் பிரைஸும் அடங்கி இருக்கும். ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாரு, அதுல 25% ப்ராஃபிட்டா வச்சு விற்கிறாரு. அப்போ நமக்கு இந்த காஸ்ட் பிரைஸ்னா என்னன்னு தெரியும், 100% தெரியும். ப்ராஃபிட் என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, 25% மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ 125% தானே 70,000. காஸ்ட் பிரைஸ் வந்து 100. நம்ம எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் 100 வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட் எவ்வளோ? 25%. செல்லிங் பிரைஸோட ஃபார்முலா என்ன? இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் செல்லிங் பிரைஸ். அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 125%. அப்படின்னு நம்ம இங்க எழுதிட்டோமா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபார் வாட் பிரைஸ் should he sell a motorcycle to gain 30% ப்ராஃபிட்? எவ்வளோ அவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு 30% ஒரு ப்ராஃபிட்டா விற்கிறாரு. அப்போ அவர் எவ்வளவு வித்திருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 30% ப்ராஃபிட்டா வித்தா அதை செல்லிங் பிரைஸ் என்ன நம்ம சொல்லுவோம்? ஆல்ரெடி 100% எடுத்திருக்கோம். ப்ராஃபிட் வந்து 30%. இப்படி எடுத்தா செல்லிங் பிரைஸ் என்ன? 130%. அதாவது இது இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஒரு கண்டிஷன் கொடுத்து அவன் எவ்வளவு கொடுத்துட்டான்? 125% தான் 70,000 கொடுத்துட்டான். இன்னொரு கண்டிஷன் கேட்கிறான், அவர் 30% லாபம் வச்சு விற்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ 30% ப்ராஃபிட் அப்படின்னா அதோட செல்லிங் பிரைஸ் என்ன? 130%. அப்போ அதோட செல்லிங் பிரைஸ் தானே நமக்கு தேவை. இப்போ அதோட செல்லிங் பிரைஸ் தான் தேவை. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுறேன். இது ரெண்டும் 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு. 5ஆல் டிவைட் பண்ணா இது எவ்வளோ? 25 × 5 125, 26. புரிஞ்சா? இப்போ நான் ஃபர்தரா இந்த 25 இங்க கேன்சல் பண்றேன். இந்த 25யும் இந்த 70,000 கேன்சல் பண்ணா 225 சார் 50.
50, அப்போ 20 இருக்கும் ரிமைனிங். 70ல 50 போச்சுன்னா 20 இருக்கும். அப்போ இங்க 20, அப்போ இங்க 200. அப்போ 25 into 8 எவ்வளோ? 200. அப்போ 28. அப்போ இங்க ஒரு ரிமைனிங் 20 இருக்கு. அப்போ இந்த 20. இப்போ இது கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணியாச்சு. இதுல கேன்சல் பண்ணி நம்மளுக்கு 26 ரிமைனிங் இருக்கு. இங்க வந்து 2800 இருக்கு. 28,000 சொல்லியிருக்கேன், தப்பா சொல்லிட்டேன். 2800. இப்போ நமக்கு செல்லிங் பிரைஸ் தேவை. இங்க 1 இருக்குன்னு அர்த்தமா? இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிப்போம். செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 1. 1 நம்ம போடலாம், போடாமே இருக்கலாம். ஈக்குவல் டு 26 இன்ட்டு 2800. இங்க பாருங்களேன், இங்கேயும் நம்ம வந்துட்டு டிவிசிபிள் ரூல் படி போகலாம். இப்போ 26 இருக்கு. இந்த 26 வந்து எதோட மல்டிபிள்? 13 into 2 வந்துட்டு இந்த 26 வந்துட்டு நம்ம என்னன்னு பிரிக்கலாம். நான் இப்படி எழுதிக்கிறேன். இங்க 26 இருக்கு. அந்த 26 நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதாவது நான் எழுதிக்கிறேன் 26 into 2800 தான் ஆன்சர். இந்த 26 நான் என்ன எழுதுறேன்? 13 into 2 எழுதுறேன். அகைன் இந்த 2800 நான் என்னன்னு எழுதுறேன்? 28 வந்துட்டு எதால கேன்சல் ஆகும்? 7ஆல கேன்சல் ஆகுமா? அப்போ 7 into 4 into 100. இப்படி இதை பிரிச்சு எழுதலாம். இது எழுதலாம் தானே? அதாவது பாருங்க, 13 into 2 26, 7 into 4 28, 28 into 100 2800. அப்போ இதை பிரிச்சு எழுதியாச்சு. இதை நான் ஏன் பிரிச்சு எழுதுறேன் அப்படின்னா, ஆன்சர் வந்து 7ஆலையும் ஆன்சர் வந்து 7ஆல மல்டிப்ளை ஆயிருந்திருக்கும். ஆன்சர் வந்து 13ஆல மல்டிப்ளை ஆயிருக்கும். இந்த 2 4 வந்து காமன். எல்லா ஆப்ஷன்லயும் வந்து 2 4 கேன்சல் ஆயிருக்கும். லாஸ்ட் சம்லேயே பாருங்களேன், எல்லா டேம் வந்து 2ஆலையும் கேன்சல் ஆகும், 4ஆலையும் கேன்சல் ஆகும். அது நமக்கு கணக்கு இல்லை. இந்த மாதிரி வேல்யூ தான் 7, 13, 9, 11, 17 அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ அப்போ ஆன்சர் வந்து 13ஆலையும் மல்டிப்ளை இருந்திருக்க போகுது, 7ஆலையும் மல்டிப்ளை இருந்திருக்க போகுது. நம்ம டிவிசிபிள் ரூல் படி செக் பண்ணி போடனாலும் போடலாம். அப்படி போட்டால் டைமிங் கம்மி தான். அது நான் ஏன் லாஸ்ட் சம் வந்து ஷியோரா வந்துட்டு நான் டிவிசிபிள் ரூல் படி போனேன் அப்படின்னா, அதோட ஆன்சர்லாம் வந்துட்டு பாருங்களேன், அதோட ஆன்சர்ன்னு சொல்றேன் பாருங்க, அதோட கால்குலேட்டிவ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம அந்த வேல்யூவை 34ஆல டிவைட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது கஷ்டம். நான் இங்க என்ன பண்றேன்? இது டிவிசிபிள் ரூல் படி போனாலும் போகலாம். இல்ல நான் என்ன பண்றேன்? 26ஐயும் 28ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 26ஐயும் 28ஐயும் மல்டிப்ளை பண்ணா 16, 20, 12, 4, 5, 8, 2, 7, 7 to 8. இதை மல்டிப்ளை பண்ணா 728. இந்த 2 0 அப்படியே போட்டுரும். அப்போ ஆன்சர் கரெக்ட் தான். 72,800 தான் ஆன்சர். இது ஈஸியா தான் இருக்கு, அதனால நான் டைரக்டா மல்டிபிள் பண்ணிட்டேன். நீங்க வேணுமா இது உங்களுக்கு டாஸ்க், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதாவது எந்த ஆப்ஷன் வந்துட்டு 13ஆலே மல்டிப்ளை ஆகுது, 7ஆலே மல்டிப்ளை ஆகுது. அப்படி மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் மேபி 2 ஆப்ஷன் வந்து 13ஆலையும் மல்டிப்ளை டிவைட் ஆகுது, 7ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னா நீங்க இப்படி மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். மேபி சான்ஸ் இருக்கு. நான் இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பார்க்கல, ஏன்னா இது ஈஸியா தானே இருக்கு, நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ நீங்க இதை பண்ணி பாருங்க. அதாவது இப்படி பண்ணாம ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க, எந்த ஆப்ஷன் வந்து 13ஆலையும் டிவைட் ஆகுது, 7ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சா இந்த ஆன்சர்? இந்த கொஸ்டின் புரிஞ்சா? ஒரு ஆன்சர் வந்து 72,800. அதாவது 25% வந்து ப்ராஃபிட் வச்சு வித்தாருன்னா அவருக்கு எவ்வளவு லாபம், எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 70,000க்கு வித்திருப்பாரு. இதே 30% ப்ராஃபிட் வச்சு வித்தாருன்னா அவரு 72,800 வித்திருப்பாரு. புரிஞ்சா? இதை நம்ம இன்னும் ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல நீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நான் முதல் சம்ல, அதாவது இதுக்கு 28 சம்ல நம்ம என்னன்னு சால்வ் பண்ணோம்? டிவிசிபிள் ரூல் படி சால்வ் பண்ணோம். ஆனா இந்த சம்முக்கும் நம்ம டிவிசிபிள் ரூல் சால்வ் பண்ணலாம். ஆனா நம்ம ஏன் பண்ணல? எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றதுதான் நம்ம, அப்படின்ற மைண்ட் நமக்கு வர்றதுக்கு நம்ம நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஈஸியா இருக்கு, அதனால நான் டக்குன்னு மல்டிப்ளை பண்ணி போட்டேன். இதையுமே நம்ம பிரிச்சு மல்டிப்ளை பண்ணலாம். நான் ஈஸியா இப்போ டக்குன்னு மல்டிப்ளை ஆகிறதுனால அந்த மாதிரி போட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய நம்பரு, அதை வந்துட்டு 34ஆல டிவைட் பண்ணணும். அது வந்து அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகுது. அதனாலதான் நான் அந்த சம்மை வந்துட்டு டிவிசிபிள் ரூல் படி போட்டேன். இதையே நீங்க போடல அப்படின்னு கேட்டா போடலாம். ஆனா அதுக்கு பதில வந்துட்டு நான் இது ஈஸியா இருக்குல்ல, 26 into 28ன்றது ஈஸியா மல்டிப்ளை ஆகுற மாதிரி தான், மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கு. எது நமக்கு எல்லா மெத்தடையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும்.
எது நமக்கு ஈஸியா இருக்கு, டக்குன்னு டைம்குள்ள அந்த சம் போட முடியும் அப்படின்றது, அதை வச்சுதான் வந்துட்டு நம்ம அந்த சம் அப்ரோச் பண்ணணும். புரிஞ்சா? காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 30 30 பாருங்க. 30 when an article is sold for rupees 355, there is a loss of 29%. To gain 21%, if should be sold for rupees, அதாவது ஒரு ஆர்டிகல் விற்கிறாரு, எவ்வளவுக்கு விற்கிறாரு? 355 ரூபீஸ்க்கு விற்கிறாரு. அப்படி விற்கிறப்போ அவருக்கு என்ன ஆகுது? ப்ராஃபிட் ஆகுது இல்ல லாஸ் ஆகுது? எவ்வளவு லாஸ் ஆகுது? 29% லாஸ் ஆகுது. இப்போ இது வந்து செல்லிங் பிரைஸ் தான். நான் காஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், 100% வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த சம் வந்து 30வது சம்மு. நான் வந்து 100% வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு பொருளை 100% வாங்கியிருக்கேன். அதாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அது எவ்வளவா இருக்கலாம், அதை நான் 100% வைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு லாஸ் ஆகுது? 29% லாஸ் ஆகுது. அப்ப நான் எத்தனை பர்சன்டேஜ் வித்திருப்பேன்? 71% வித்திருப்பேனா? 100%க்கு நான் ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், அது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் உங்களுக்கு விற்கிறேன். எவ்வளவுக்கு விற்கிறேன்? 29% வந்து குறைச்சு விற்கிறேன், 71% விற்கிறேன். அப்ப அந்த 71% தான் செல்லிங் பிரைஸ். அந்த செல்லிங் பிரைஸ் தானே 355 ரூபீஸ். அப்போ இந்த 71% தான் இந்த 355 ரூபீஸ். இது எப்படி எடுத்தோம் புரிஞ்சா? இதுக்கு முன்னாடி 2 சம்மும் நம்ம ப்ராஃபிட்ல பார்த்தோம், இந்த சம் வந்துட்டு லாஸ்ட்ல பாக்குறோம். இதை நம்ம 29% ப்ராஃபிட் நம்ம சொல்லியிருந்தா என்னன்னு சொல்லியிருப்போம்? 129% சொல்லியிருப்போம். ஏன்னா ப்ராஃபிட் அப்படின்னா காஸ்ட் பிரைஸோட கூட இருக்கும், லாஸ் அப்படின்னா காஸ்ட் பிரைஸோட கம்மியா இருக்கும். இப்போ லாஸ், காஸ்ட் பிரைஸ் இங்க இருக்கு, எவ்வளவு லாஸ்? 29% லாஸ். அப்போ காஸ்ட் பிரைஸ்ல 29% கழிச்சா எவ்வளவு வரும்? 71%. அவ்வளவுதான். 100% மைனஸ் 20% ஈக்குவல் டு 71%. இதான் வந்துட்டு செல்லிங் பிரைஸ். எப்படி எடுத்து எழுதணும்னு புரிஞ்சா? நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் லைன் பாருங்களேன். டு கெயின் 21%, அவருக்கு 21% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளவு வித்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. 21% லாபம். லாபம்னா காஸ்ட் பிரைஸோட கூட இருக்கணும். 100% வந்து காஸ்ட் பிரைஸ். 21%க்கு லாபம் வச்சு வித்தா அவருக்கு எவ்வளவு வித்திருக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ சோ ஈஸி. அப்ப 121% தானே? புரிஞ்சா? ஏன்னா காஸ்ட் பிரைஸ் 100%, 21% ப்ராஃபிட். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும். இவ்வளவுக்கு வித்தா அவர் இவ்வளவு இந்த பெர்சன்டேஜ்ல வித்தா அவர் எவ்வளவு ருபீஸ்க்கு வித்திருப்பாரு அப்படின்னு தான் கேட்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் சொல்லிட்டு வரேன். பெர்சன்டேஜை ஒரு சைடு வைக்கணும், ருபீஸை ஒரு சைடு வைக்கணும். மேபி ருபீஸ் எங்கிட்டு வச்சுக்கலாம், அதே மாதிரி ஆன்சரை இங்கிட்டு வைக்கணும். இந்த 2% இந்த சைடு வைக்கணும். அதுல எதுவும் கன்ஃபியூஸ் இல்லையில? இப்போ இந்த பெர்சன்டேஜையும் கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த 71 டைரக்டா கேன்சல் பண்ணலாம். 5 இதை எப்படி நீங்க டக்குன்னு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணா இந்த மாதிரி நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அதாவது பாருங்க, 71 × 5 எவ்வளோ? 535. அப்போ 355. நிறைய சம் சால்வ் பண்ண நமக்கே ஆன்சர் வந்துடும். இப்போ 5 × 121 நமக்கு செல்லிங் பிரைஸ். நம்ம அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 5 இந்த லாஸ்ட் டிஜிட்டுக்கு மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்வளோ? 5 × 1 5. நெக்ஸ்ட் இந்த 5 இந்த டிஜிட்டுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 2 எவ்வளோ? 10. அப்போ இந்த 0 நான் இங்க போட்டுக்கிறேன். ரிமைனிங் 1 இந்த மேல 1 போட்டுக்கிறேன். இப்போ 5 × 1 5. அந்த 1 ஆட் பண்ணணுமா? அப்போ 6. அப்போ 21% லாபம் வித்தா அவரு 605 ரூபீஸ்க்கு வித்திருப்பாரு. அவ்வளவுதான். 30 சம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்து 31 பாருங்களேன். சோஃபியா sold an iPhone at the cost of rupees 46,068 at a loss of 12%. At what cost will she have to sell it to a profit of 18%? இது வந்து லாஸ்ட் சம். அதே லாஸ்ட் சம் கேட்ட மெத்தட் தான், கொஞ்சம் நம்பர் மட்டும் மாத்திருக்காங்க. என்னன்னா, சோஃபியா ஐபோனை விற்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னா rupees 4,668, அதாவது 46,068 ரூபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. இப்படி விற்கிறனால அவங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ். எவ்வளோ லாஸ்? 12% லாஸ். ஆஸ் பர் நமக்கு என்ன தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. லாஸ் அப்ப காஸ்ட் ப்ரைஸோட கம்மியா இருக்கும். எவ்வளவு கம்மியா இருக்கும்? 12% லாஸ். அப்போ 12% லாஸ் ஈக்குவல் டு 88%. இதுதான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? செல்லிங் பிரைஸ் நமக்கு வேணும்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் லாஸ்.
இது புரிஞ்சுல எப்படின்ட்டு. அப்போ இந்த 88% தான் எதுக்கு இது எடுத்திருக்கோம்னு தெரியுதுல. 88% செல்லிங் பிரைஸ்னா 88%. அதை எவ்வளவு வித்துருக்காங்க? 46,048 ரூபா தான் இந்த 88%. இப்படி விற்காம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, she have to sell it a profit of 18%. 18% ப்ராஃபிட் வச்சு வித்தா அவங்களுக்கு செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 100% தான் வந்துட்டு செல்லிங் பிரைஸ், இது காஸ்ட் பிரைஸ். அப்போ 18%க்கு ப்ராஃபிட்டுக்கு வச்சு விற்கிறாங்க அப்படின்னா பிளஸ் 18%. இதுதானே ப்ராஃபிட் வச்சு வித்தோம்னா நமக்கு தெரியும் ப்ராஃபிட்னா காஸ்ட் பிரைஸை விட அதிகமா இருக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ்ன்றது 100%. எவ்வளவு அதிகமா வச்சு விற்கிறாங்க? 18% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. அப்போ இந்த 118% தான் நமக்கு செல்லிங் பிரைஸ், அதாவது நியூ செல்லிங் பிரைஸ். அவங்க கேட்டிருக்க ஆன்சர். இத நம்ம அப்படியே கேன்சல் பண்ணலாமா இல்ல டிவிசிபிள் ரூல் படி போலாமா? இப்போ பாருங்களேன், இதை நான் இந்த பெர்சன்டேஜையும் இந்த பெர்சன்டேஜையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் இதை வந்துட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். அதாவது இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்றேன், இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 88 ஈக்குவல் டு 46,000 rupees 68. 46,068 rupees இன்ட்டு 118. இப்போ நமக்கு செல்லிங் பிரைஸ் தான் தேவை. ஸோ இந்த 88 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். இதை நான் கேன்சல் பண்றேன். ஆன்சர் பாருங்க, ஏபிசிடி எதுவுமே வந்துட்டு டெசிமல்ல இல்லை, ஹோல் வேல்யூவா இருக்கு. அப்போ இந்த 88ம் இதுல வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆக போகுதுன்னு அர்த்தம். நான் 11ஆல டிவைட் பண்ணி பார்க்குறேன். 11 8s are 88, 4 11s are 44, remaining 2, 1 11s are 11, remaining 20ல 11 போச்சுன்னா 9. இந்த 9 நான் இப்படி மேலே போட்டுக்கிறேன். 8 11s are எவ்வளோ? 88. 96ல 88 போச்சுன்னா ரிமைனிங் 8. அப்போ 88. 11 into 8 88. அப்போ 8. இது ஓகேவா? நெக்ஸ்ட் 8 கேன்சல் பண்ணி பார்க்குறேன். 8 கேன்சல் பண்ணா 5 8s are 40. 41ல 40 போச்சு, ரிமைனிங் 1. 2 8s are 16 2. இது வந்து 8ஆல கேன்சல் ஆகல, அப்போ 4ஆல கேன்சல் பண்ணி பார்ப்போம். 8 2 4s are எவ்வளோ? 8. இதை நான் 4ஆல கேன்சல் பண்றேன். 10 4s are 40, ரிமைனிங் 1 அப்படியே மேலே போட்டாச்சு. 4 4s are 16. 18ல 16 போச்சா, ரிமைனிங் 2. அப்போ இங்க ஒரு 2. அப்போ 7 4s are 28. அப்போ இந்த 28 வந்துருச்சு. அப்போ இங்க 7. இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2வையும் இந்த 118 கேன்சல் பண்ணா 59. இப்போ நமக்கு செல்லிங் பிரைஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? 1047ஐயும் 59ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு ஆன்சர். லாஸ்ட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 into 7 எவ்வளோ? 63. அப்போ 3ல தான் ஆன்சர் முடிய போகுது. ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டு வந்து 3ஆல முடியுது. அப்போ இங்க இருந்து நமக்கு என்ன தெரியுது? சியும் டியும் கேன்சல் ஆயிரும், அது 0ல முடியுது. அப்போ அது ரெண்டுமே கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆப்ஷனா இருக்கு. இதை நான் எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படின்னா, 1047 59 இதை பிரிச்சு மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே மல்டிப்ளை பண்ணாலும் சரி. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, அப்படியே மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? 1047 59 9 7 63 6 36 36 42 4 0 4 9 5 3 23 2 2 5 3 7 எவ்வளோ? இங்கே 7 61,773 தான் ஆன்சர். ஆன்சர் என்ன? 61,773 தான் ஆன்சர். எப்படி பண்ணணும் புரிஞ்சா? ஏன் நீங்க இந்த இடத்துல டிவிசிபிள் ரூல் செக் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பாத்தீங்க அப்படின்னா டிவிசிபிள் ரூல் படியும் போகலாம். இது கன்வென்ஷனல் மெத்தட். நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி வந்துட்டு ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் எதுல முடியுது? 0ல முடியுது. பாருங்களேன், 2 0ல முடியுது. ஏ பி சி டி இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா 0ல முடியிற ஆன்சரே கிடையாது. நமக்கு 3ல முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த 9ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணும் போதே பிடிச்சிட்டோம். அதாவது
என்ன பிடிச்சிட்டோம், ஏ பி தான் ஏதோ ஒரு ஆன்சரா இருக்க போகுது, சியும் டியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டோம். இதை ஃபர்தரா மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 61,773 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நம்ம இப்படி பண்ண வேண்டாம். இன்னொன்னு, இந்த இந்த டேம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர். அப்போ இந்த 59 வந்துட்டு இந்த நம்பர்ல மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர். நம்ம ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் ஏவும் சரி ஆப்ஷன் பியும் சரி 59ஆல மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு. இந்த 59 நம்மள டிவைட் பண்ண முடியுமா? அது அது இருக்கிற கஷ்டத்துல இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கி விடும். நான் என்ன சொல்றேன், அப்படி பண்ணாம இப்ப நமக்கு என்ன தேவை, 1047ஐயும் 59ஐயும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். 59 டிவிசிபிள் ரூல் படி செக் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற கஷ்டத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா கஷ்டமாயிரும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த 1047 பிரிக்க முடியுதான்னு பாக்குறேன். இப்போ பாருங்களேன், இந்த 1047 பிரிக்க முடியுதான்னு பாக்குறேன். டக்குன்னு சின்ன டேபிள் செக் பண்ணி பார்க்கணும். 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப 3ஆல ஆகுதான்னு பாருங்களேன். இதை 3ஆல் டிவைட் பண்ணா 3 3s are 9, மிச்சம் ரிமைனிங் 1, 4 3s are 12, 2 அப்ப 9. அப்போ இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா என்ன ஆயிருந்திருக்கும், 3ஆலே மல்டிப்ளை ஆயிருந்திருக்குமா? இப்போ நான் அப்ப சொன்ன மாதிரிதான் 24 12ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா இது டிவைட் ஆகுது, கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. அப்போ இந்த வேல்யூல 2 × 12 அப்படின்னு சொல்லிட்டு 12 மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு. 12ஆல டிவைட் ஆகுதுன்னா 12ஆலே மல்டிப்ளை ஆயிருந்திருக்கும். அப்போ இங்க வந்து இந்த 1047 வந்து 3ஆல டிவைட் ஆகுது. 3ஆல டிவைட் பண்ணா 349 வருது. அப்போ இந்த 1047 வந்து 3ஆல மல்டிப்ளை ஆயிருந்திருக்கனாலதானே 3ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ இந்த ஆன்சர் வந்துட்டு இந்த அதாவது இது பண்ண ஒரு ஆன்சர் வரும்ல, இந்த ஆன்சர் வந்து 3ஆல மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கண்டுபிடிச்சிட்டோமா. 59 வச்சு நம்ம பண்ண முடியாது, கஷ்டமா போயிடும். ஸோ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் எந்த ஆப்ஷன் வந்துட்டு 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. நம்ம 9க்கு டிவிசிபிள் ரூல் பார்த்தோமா, என்ன பார்த்தோம், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி 9ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஆப்ஷன் வந்து 9 மல்டிபிள்னு சொன்னோம். இப்போ இங்க பாருங்களேன், அதே சேம் கான்செப்ட் தான் 3க்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்து 3ஆல மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு, அதுதான் ஆன்சரும் கூட. ரெண்டு ஆப்ஷனுமே 3ஆல மல்டிப்ளை ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா வேற வழியே இல்லை, இப்படிதான் போயிருந்திருக்கணும். நம்ம லக் இருக்கான்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் ஏ என்னது, 773. இதை நான் ஆட் பண்றேன். 6 + 1 7, 7 + 7 14, 14 + 7 எவ்வளோ 21, 21 + 3 எவ்வளோ 24. 24 3ஆல டிவைட் ஆகுதா? ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு வச்சுப்போம். ஆப்ஷன் பி செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி என்ன, நான் இங்க எழுதுறேன் 65 7 7 3. இங்க கூட கொஞ்சம் மேல போகுதோ ரொம்ப, நான் இங்க எழுதுறேன் 65 7 7 3ன்னு சொல்லிட்டு இதை நான் ஆட் பண்றேன். 6 + 5 11, 11 + 7 18, 18 + 7 25, 25 + 3 28. 28 3ஆல் டிவைட் ஆகுதா? 27 தான் டிவைட் ஆகும். 3 × 9 27, 28 டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் பி வந்து நகி, கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான ஆன்சர். எப்படி நம்ம எடுத்து எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. புரிஞ்சா எப்படி எடுத்து எழுதணும்னு சொல்லிட்டு? கஷ்டமா இருந்தாலே நம்ம டிவிசிபிள் ரூல் போடுறது ரொம்ப பெட்ரு. ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஏன் செக் பண்ணி பார்க்கல 3ஆலனா, நம்ம ஆல்ரெடி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். 9 × 7 3ஆல முடிய போகுது. 9 × 7 வந்து 63. அதாவது இதே தான் 1047 × 59 வந்து 9 7 63. அப்ப இந்த மூணு அப்படியே டைரக்டா கீழே இறங்க போகுது. அப்ப 3ஆல முடிய போகுது. அதுலயே 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருச்சு. மீதி ரெண்டு ஆப்ஷனுக்கு தான் போட்டியே. அப்போ பாருங்க ஆப்ஷன் பி வந்து கேன்சல் ஆயிருச்சு இந்த 3 டிவிசிபிள் ரூல்ல. அப்போ ஏ வந்து ஆன்சர். புரிஞ்சா? ஓகே, இது வந்து 31st சம்மு. காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சம்மை எப்படி வேணா சால்வ் பண்ணலாம். நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுல தான் இருக்கு. நம்ம வந்து இந்த சம்முக்கு 10 மார்க்கோ 15 மார்க்கோ வாங்க போறது இல்லை. நமக்கு தேவை அந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆன்சர், அதுதான். நெக்ஸ்ட் 30 செகண்ட் பாருங்க.
by selling a refrigerator for rupees 28,448 rupees, a shopkeeper makes a profit of 12%. The profit is reduced to 8%. What is the new selling price of the refrigerator? இது அப்படியே உல்டாவா இருக்கு கொஸ்டின். இதுக்கு முன்னாடி லாஸா வித்துருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டா வித்தா எவ்வளோன்னு சொல்லிட்டு. இது ஒன்ஸ் ப்ராஃபிட்டா வித்துருக்காங்க, கொஞ்சம் ப்ராஃபிட்டா குறைக்கிறாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு கடைக்காரர் விற்கிறாரு. எவ்வளவுக்கு விற்கிறாரு? 28,448. கரெக்டா? 28,448 ரூபீஸ்க்கு விற்கிறாரு. அப்படி வித்தனால அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? 12% ப்ராஃபிட். ஸோ 112%. எப்படி எடுத்து எழுதணும் புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்து அவரோட ப்ராஃபிட்டை குறைச்சிடுறாரு. 12% வேணாம், எனக்கு 8% ப்ராஃபிட்டா கிடைச்சா போதும். அப்படி ப்ராஃபிட்டா கிடைக்கிறப்ப எவ்வளவு செல்லிங் பிரைஸ்? அதுதான் இங்க கான்செப்ட். அப்போ 8% குறைச்சிட்டா இதான இந்த செல்லிங் பிரைஸ். அப்போ இதான ஆன்சரும். இதை எப்படின்னு பார்ப்போமா? இதை எப்படி சால்வ் பண்றது பார்ப்போமா? இது கன்வென்ஷனல் போனாலும் சரி, இல்லை டிவிசிபிள் ரூல்ல போனாலும் சரி, நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்ப்போம் எப்படி எவ்வளோ கஷ்டமா இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் செல்லிங் பிரைஸ், நியூ செல்லிங் பிரைஸ் வேணும். நான் இதை என்ன இந்த பெர்சன்டேஜும் இந்த பெர்சன்டேஜும் கேன்சல் பண்ணிடுறேன். இதை நான் இப்போ எடுத்து எழுதிக்கிறேன். செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 112 ஈக்குவல் டு 28,448 இன்ட்டு 108 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 112 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். இதை ஒவ்வொருக்கவும் இப்படி எழுதிட்டு இருக்கக்கூடாது. இந்த 112 இங்க எழுதிட்டு இருக்கக்கூடாது. நம்ம போக போக நம்ம இதை பார்த்தோன்னே இதை எப்படி எடுத்து எழுதணும், ஆக்சுவலா இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் எழுதலாம். அது வந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பிகினரா இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இப்போ இப்படி எடுத்து எழுதுனால உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா இப்படி வந்து நம்ம எல்லா சமூகம் இப்படி போயிட்டு இருக்க கூடாது. அது வந்து இதுல எடுத்து எழுதுற நேரம் நம்ம இப்ப இதுவரையும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், டைம் எப்படி கன்சியூம் பண்றது, கன்சியூமை குறைக்கிறது, ஈஸியா எப்படி சால்வ் பண்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி எடுத்து எழுதி அதுல இன்னொரு சொல்லி நம்ம டைமை எக்ஸ்ட்ரா ஆக்கிடக்கூடாது. இப்படி டைரக்டா எழுதிடணும். எழுதிட்டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4ஆல கேன்சல் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். 4ஆல கேன்சல் பண்ணா 2 4s are எவ்வளோ? 8, ரிமைனிங் 3, அப்ப 8. இதை நான் 108 நான் கேன்சல் பண்றேன். 2 4s are எவ்வளோ? 2 4s are 8, 2 7 4s are 28. இப்படி வந்துருச்சு. ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் ஏஓ பிஓ சிஓ டிஓ எதுவுமே டெசிமல்ல இல்லை. அப்போ என்ன ஆக போகுது? இந்த 28ன்றது கம்ப்ளீட்டா இங்கேயோ கேன்சல் ஆக போகுது. இந்த 28 இந்த 27ஐயும் கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இந்த 28 வந்துட்டு இங்கதான் கம்ப்ளீட்டா வந்து டிவிசிபிள் ஆக போகுது, டிவைட் பண்ண போகுது. இந்த நம்பரை 28 கம்ப்ளீட்டா டிவைட் பண்ண போகுது. அப்போ இந்த 27ன்றது இந்த 28 இதை வச்சு டிவைட் பண்ணி இங்க ஏதோ ஒரு வரும், அந்த இங்க ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரையும் இந்த 27ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு நியூ செல்லிங் பிரைஸ், அதாவது ஆன்சர். நான் என்ன பண்றேன், அப்போ ஆப்ஷன்ல ஆன்சர்ல 27ன்ற நம்பர் வந்து மல்டிப்ளை ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. நான் இன்னும் என்ன சொல்றேன், இந்த 27 மல்டிப்ளை ஆயிருந்திருக்குதுன்றத நம்ம டிவிசிபிள் ரூலை செக் பண்ணி பார்க்கறது கஷ்டம். நான் என்ன சொல்றேன், இந்த 27ஐ பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 9 into 3 பிரிக்கிறேன். இப்போ 9 into 3 பிரிச்சோம்னா நமக்கு என்ன ஆகுது? அதே 27 தான் வருது. அப்போ இந்த 9ம் 3யும் சரி 3யும் சரி ஆப்ஷன்ல மல்டிப்ளை ஆயிருந்திருக்கும். அதுதான் ஆன்சரும். இப்ப செக் பண்ணி பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் அப்படி வருதா, இல்ல 2-3 ஆப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ அப்படியே சால்வ் ஆகுதான்னு பாருங்களேன். நான் வந்து டிவிசிபிள் ரூல் 9 செக் பண்ணி பாக்குறேன். 9 நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி 9ஆல டிவைட் ஆச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பாருங்க, 24,500. 2 4 5 2 0 இருக்கு ஆப்ஷன் ஏல. நான் 2ஐயும் 4ஐயும் கூட்டினா எவ்வளோ? 6. 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கேன்சல். ஆப்ஷன் பி பாருங்க, 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8, 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11, 11 + 4 15, 15 + 2 17. அப்போ ஆப்ஷன் பி நகி. ஆப்ஷன் சி பாருங்க, 2ஐயும் 5ஐயும் கூட்டினா எவ்வளோ? 7, 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11. அப்போ ஆப்ஷன் சி அதுவும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்னதான் ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் கண்டிப்பா இருக்கும். எதுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 7ஐயும் 2ஐயும் கூட்டினா எவ்வளோ? 9, 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 11, 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12, 12ஐயும் 4ஐயும் கூட்டினா 16, 16 2ஐயும் கூட்டினா 18. இந்த 18 வந்துட்டு 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 2ன்னு சொல்லிட்டு வரும்.
அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆன்சர் என்னது? 27,342 தான் ஆன்சர். இதை நம்ம இங்க ஃபர்தரா கேன்சல் பண்ணாலும் ஆன்சரா தான் வரப்போகுது. நியூ செல்லிங் பிரைஸ் என்னது? 27,342. புரிஞ்சா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிதான் இந்த சம் அப்ரோச் பண்ணணும். உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 32 33. A dealer incurs a loss of 5% if he sells an article for rupees 2,299. What price must he sell the article so as to gain 5% on that article? டீலர் வந்து ஒரு ஆர்டிக்கிளை 2,299 ரூபா ருபீஸ்க்கு வித்தாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது? 5% லாஸ் ஆகுது. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 95% தானே. 5% லாஸ். காஸ்ட் ப்ரைஸோட கம்மி. எவ்வளோ கம்மி? 5%. அப்போ 95%. ஏன் 95%? நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%ன்னு சொல்லிட்டு தெரியும். எடுத்து எழுதிட்டோமா? அப்போ 5% கெயின் வச்சு வித்தாருன்னா அதோட செல்லிங் பிரைஸ் என்ன? 5% கெயின் அப்படின்னா காஸ்ட் பிரைஸோட கூட. எவ்வளவு கூட? 5%. அப்ப 105%. இதுதான் ஆன்சரு. இதை நான் கேன்சல் பண்றேன். இப்படி கிராஸ் மல்டிபிளிகேஷன் எழுதணும். அப்படி எழுதுறப்ப நான் இதுக்கு முன்னாடி 2-3 சமம் அப்படியே எடுத்து எழுதுனேன். அப்படி எடுத்து எழுதுனா டைம் கன்சியூம். எப்படி நம்ம போக போக எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் அது வந்து புரியுறதுக்காக தான் நான் ஒவ்வொருக்கையும் அப்படி எடுத்து எழுதுனேன். அப்படி ஒவ்வொருக்கையும் எழுத வேணாம். அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு 4-5 சம் கிட்ட அப்படி பார்த்துருப்போமா? அப்போ இனிமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்றேன், இங்கேயே கேன்சல் பண்ணிடுறேன். 5ஆல கேன்சல் பண்ணா 19 × 5 95 21. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ என்ன ஒரு நியூ செல்லிங் பிரைஸ் வேணும். இப்போ இதையுமே நான் ஃபர்தரா கேன்சல் பண்றேன். ஃபர்தரா கேன்சல் பண்ணாலும் சரி, இல்ல இங்க இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நான் இதை எடுத்து எழுதுறேன் பாருங்களேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணணுமா? அதாவது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 19 21 இன்ட்டு 2299 இப்படி எடுத்து எழுதணும். இந்த 19 கீழே கொண்டு வரணும். இப்படிதான் எடுத்து எழுதணுமா? இப்படி அதாவது டைரக்டா பண்ணாம நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படியே மைண்ட்லயே போடுங்களேன். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து போடாம, இந்த 21 வந்து இங்கதான் மல்டிபிளை ஆக போகுது. இந்த செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 90 இங்கே தான் மல்டிபிளை ஆகுது. அப்போ நம்ம டைரக்டா எழுதிடணும். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் இங்கே மல்டிபிளை ஆக போகுது, 19 கீழே வரப்போகுது அப்படின்னு போட போறோம். இது ரெண்டு இப்படி மல்டிபிளை ஆக போகுது அப்படின்னா இப்படிதான் மல்டிபிளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா எடுத்து எழுதிட்டோம்னு வைங்க. இது வந்து இப்படி டைரக்டா எடுத்து எழுதிட்டோம். அப்போ நம்மளுக்கு இந்த 19 ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். எதுவுமே வந்துட்டு இதுல கிடையாது. அதாவது என்னது, டெசிமல்ல கிடையாது, ஹோல் வேல்யூவா தான் இருக்கு. அப்போ இந்த 19ன்றது இங்கே தான் டிவைட் ஆக போகுது. ஏன்னா 21 19 டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த 21 வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ்ல மல்டிப்ளை இருந்திருக்க போகுது. ஈவன் 2 ஆப்ஷன்ல கூட மல்டிப்ளை இருந்திருக்கலாம். அப்படி மல்டிப்ளை இருந்தா இதை கேன்சல் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு ஆப்ஷன்ல மல்டிப்ளை இருந்தா அது நமக்கு லக்கு, நம்ம அழுகுது. அதான் ஆன்சரு. இந்த 21ஓட டிவிசிபிள் ரூல் செக் பண்ணுவோமா? ஏன்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் வந்துட்டு 19ன்றது நியூமரேட்டர் இருக்கிற 2299 கம்ப்ளீட்டா டிவைட் பண்ண போகுது. அந்த டிவைட் பண்ண நம்பரையும் இந்த 21 மல்டிபிள் பண்ணா தான் ஆன்சரு. அப்போ ஆப்ஷன்ல 21 மல்டிபிள் இருக்கான்னு செக் பண்ணணும். 21ன்றது பெரிய நம்பர், அதுவே நமக்கு ஒரு கஷ்டமாக்கி விட்டுரும். ஸோ இந்த 21 நான் என்னன்னு பிரிக்கிறேன். 7 × 3ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறேன். இப்படி பிரிக்கலாம்ல. இப்போ நான் டிவிசிபிள் செக் பண்றேன். நான் 3 செக் பண்ணி பாக்குறேன். 3ல 2 3 வந்துச்சு அப்படின்னா நான் 7 செக் பண்ணி பாக்குறேன். அதாவது 2 3 ஆப்ஷன் வந்துச்சுன்னா நான் 7 செக் பண்ணி பாக்குறேன். 7க்கும் 2 3 வந்துச்சுன்னா வேற வழியே இல்லப்பா. இந்த 19 2299ல கேன்சல் பண்ணி அதையும் இந்த 21 மல்டிபிளை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் ஏல வந்து நான் 3 செக் பண்ணி பாக்குறேன். ஆப்ஷன் ஏ என்ன? 2234. ஆட் பண்ணுங்க. 2 + 2 4 4 + 3 7 7 + 4 11. அப்போ 11ன்றது 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. ஏ வந்து கதம். ஆப்ஷன் பி பாருங்க. 2431. இதை நம்ம ஒவ்வொரு நம்பர் ஆட் பண்ணுவோம். 2 + 4 7 7 + 3 10 10 + 1 11. அப்போ ஆப்ஷன் பியும்
கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்களேன். 2 + 5 எவ்வளோ? 7. 7 + 4 எவ்வளோ? 11. 11 + 1 எவ்வளோ? 12. 12ன்றது 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ ஆப்ஷன் சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னொன்று பக்கத்தில் உட்காந்து இருக்கு. அதை ஆட் பண்ணி பார்ப்போம். 2500 2ஐ 5 மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். 0 ஆட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. 2ஐ 5 ஆட் பண்ணா 7. 7 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ டியும் கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி எவ்வளோ? 2000 நான் எழுதுறேன். 2541 தான் ஆன்சர். ஏன்னா இதுதான் 3ஆல் டிவைட் ஆகுது. ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த 7 வச்சு டிவைட் பண்ணி பாருங்களேன், டிவைட் ஆகும். இப்போ நான் 7 வச்சு 7க்கு வந்து டிவிசிபிள் ரூல் வந்துட்டு அப்படியே டிவைட் பண்றது ரொம்ப ஈஸி. 7 டிவைட் பண்ணுங்க. 3 7s are 21. 3 7s are 21. ரிமைனிங் 4. ஏன்னா 21ல 25ல 21 போச்சுன்னா 4 தான் இருக்கு. அப்போ 44. அப்போ 6 7s are 42. அப்போ 6 7s are 42. ரிமைனிங் 2 இருக்கு. 44ல 42 போச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கு. அப்போ 2 21. 3 7s are 21. அப்போ இது ஃபர்தரா கேன்சல் ஆகுது. இந்த ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்தரா கேன்சல் ஆகுது. ஸோ ஆன்சர் என்ன? 2541. இதுதான் ஆன்சர். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை போட்டு கேன்சல் பண்ணி இதை போட்டு இதை மல்டிபிள் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. டைம் இழுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 34. இது SSC CHSL கேட்ட கொஸ்டின். பராஸ் sold his goods for ₹960 at 33.33% profit. Find the price at which he must sell his goods that he earns 20% profit. பரஸ்ன்றவர் வந்து அவர் ஒரு குட்ஸை விற்கிறார். எவ்வளவு விற்கிறார் அப்படின்னா 960 ரூபீஸ்க்கு விற்கிறாரு. அப்படி வித்தனால அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 33.33% ப்ராஃபிட். 33.33% ப்ராஃபிட் இது அவருக்கு கிடைக்குது. அப்போ இது செல்லிங் பிரைஸ். இதை செல்லிங் பிரைஸ் நம்ம எப்படி எழுதணும்? 133.33% தான் எழுதணும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்படிதான் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இங்க அப்படி எழுதணும்னா இதை பாருங்க, இதை நம்ம எப்படி சால்வ் பண்றது? கஷ்டமாகும், டைம் ஆகும். நான் அதுக்கு என்ன சொல்றேன், இதை நான் இப்படி வைக்க வேணாம். நம்ம வைக்க வேண்டாம். 33.33% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? பெர்சன்டேஜ்ல இருந்து நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூவா கன்வெர்ட் பண்ண போறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/3. இப்போ இதுதான் பெர்சன்டேஜ். நம்மளுக்கு ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருக்கேன். அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? நல்லா கவனிங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜோட வேல்யூ ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் பெர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 தானே. இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு என்ன தெரியும்? 33.33%. இந்த பெர்சன்டேஜ் வேல்யூக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? ஃப்ராக்ஷன் வேல்யூ நமக்கு தெரியும். ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/3. 1/3 தானே. இந்த 1/3 தான் ஃப்ராக்ஷன் வேல்யூ. அப்போ இந்த 3ன்றது என்னது? காஸ்ட் பிரைஸ். இந்த 1ன்றது என்னது? ப்ராஃபிட். புரிஞ்சா? அப்ப இந்த 100 இங்க எழுதிக்கலாம். 100 எழுதுனா திரும்ப பெர்சன்டேஜ்ல போயிடும். ஏன் இந்த 100 நம்ம இங்க எழுதிருக்கோம் அப்படின்னா, இந்த 100னா திரும்ப நம்ம பெர்சன்டேஜ்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த 100 விட்டுட்டோம். நம்ம இப்ப ஃப்ராக்ஷனை மட்டும் தான் பாக்குறோம். ஏன்னா பெர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷன் ஆகுனா ரொம்ப ஈஸி. அதனால இப்போ இதுல இருந்து என்ன புரியுது? இந்த பேஸ் வேல்யூ வந்து காஸ்ட் பிரைஸ், இது வந்து ப்ராஃபிட். எவ்வளவு ப்ராஃபிட்? ப்ராஃபிட்னால 1ன்னு போட்டுக்கிறேன். அப்போ செல்லிங் பிரைஸ்னா என்னது? ப்ராஃபிட்டா இருக்கிறப்போ செல்லிங் பிரைஸ் வேணும்னா காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். இதானே? ஸோ 3 + 1 எவ்வளோ? 4. இந்த 4 தான் 960 ரூபீஸ். நான் இப்போ காஸ்ட் பிரைஸ் நான் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். காஸ்ட் பிரைஸ் என்னது? 3. இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 4s are 8. இதை மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 0 3 4s are 12. ரிமைனிங் 1
3 2 6 7. அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 720 rupees கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். 720 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ். அவன் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ப்ரைஸ் அட் விச் he must sell his good at he has a 20% profit. 20% ப்ராஃபிட் வச்சு விற்றா அவருக்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் நம்ம 720 rupees நம்ம எடுத்து எழுதிட்டோம். அதாவது இந்த காஸ்ட் ப்ரைஸ்னா இந்த 720 rupees. ஏன்னா இங்கே 3ன்றது என்னது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. பாருங்களேன், ரேஷியோவை அதாவது இது வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு, அந்த ஃப்ராக்ஷன் வந்து ஒரு சைடு வச்சுக்கிட்டேன். இது நான் வேல்யூவை வந்து ருபீஸை ஒரு சைடு வச்சுக்கிட்டேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் 720 rupees. நான் என்ன பண்றேன், அப்போ இந்த 100% தான் வந்துட்டு 720 rupees. ஏன்னா கரெக்ட் தானே, நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே எப்படின்னு எடுத்து வச்சுப்போம் 100%. இப்போ நமக்கு அவன் என்ன கேட்கறான், 20% எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு வித்தா எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் கேட்கறான். அப்போ 20% ப்ராஃபிட் அப்படின்னா 120% தான் என்னன்னு கேட்கறான். இதுக்கு என்ன, இதான் ஆன்சர். நான் இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிக்கிறேன். 20ஆல டிவைட் பண்றேன். 20ஆல டிவைட் பண்ணா 520 சார் 100, 620 சார் 120. அகைன் இந்த 5ஐயும் இந்த 720ஐயும் கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 5 சார் 5, ரிமைனிங் 2, 4 5 சார் 20, 2 4. அப்போ ஆன்சர் என்ன, 144 into 6. இதை டிவிசிபிள் ரூல்ஸ் படி செக் பண்ணணுமா, செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. 6 4 எவ்வளோ, 24. சரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 24 4ல முடிகிற ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 2 24 24 26 864. இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? ஏன் இந்த இடத்துல நம்ம டிவிசிபிள் ரூல் படி போல அப்படின்னு உங்களுக்கு இப்பயே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்ல, ஈஸியா இருக்கு. அதனால நான் டைரக்ட் மல்டிபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 35th பார்ப்போம். இது ஒரு நல்ல கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் an article is C and selling price of an article is S and Z is profit percentage or loss percentage. If cost price and selling price both increased by same amount, then அதாவது காஸ்ட் பிரைஸை என்னன்னு வச்சிருக்காங்க, என்னன்னு வைக்க சொல்லியிருக்காங்க, சீன் வைக்க சொல்லியிருக்காங்க. செல்லிங் பிரைஸ் என்னன்னு வைக்க சொல்லியிருக்காங்க, எஸ்ன்னு வைக்க சொல்றாங்க. ஏதோ ஒரு இது, அதை ப்ராஃபிட்டோ லாஸோ ஏதோனா இந்த ஏதோ சொல்றேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ என்னன்னு எடுத்துக்கலாம், இஜெட்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், நம்மளா ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இது வந்து அசம்ஷன்ல நம்ம பண்ணி ஆன்சரே இது போட்டோம், ஈஸியா போட்டுடலாம். காஸ்ட் பிரைஸ் நம்ம என்னன்னு வைப்போம், 100%ன்னு வைப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செல்லிங் பிரைஸ் வந்து 150% அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ இங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 50%. ஆமா 50% தானே. நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ப்ராஃபிட்னா எவ்வளோ, செல்லிங் பிரைஸ்ல, அதாவது நான் உங்களுக்கு ஒரு வித்திருக்கேன் அதையும் நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அதையும் கழிச்சா நமக்கு ப்ராஃபிட் வரும்ல. அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து என்னது, ப்ராஃபிட். இதானே. அப்போ செல்லிங் பிரைஸையும் காஸ்ட் பிரைஸையும் டிவைட் பண்ண மைனஸ் பண்ணா எவ்வளோ வரும், 50% வருமா. இந்த ஃபார்முலால போடுறேன். 50%. காஸ்ட் பிரைஸ் என்னது 100% இன்டு 100. இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிக்கிறேன். 100. அப்போ 50% நான் வச்சுக்கிறேன். புரிஞ்சா? அதாவது எப்படி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எடுத்தோம், டைரக்டா நம்மளே 50% போட்டுக்கலாம். நான் ஒரு ஃபார்முலா படி இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். 50% எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறான் பாருங்களேன். இஃப் காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் போத் இன்க்ரீஸ்டு பை சேம் அமௌண்ட், சேம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா தென் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து நான் ஒரு 50% கூடுதுன்னு வச்சுக்கிறேன். அப்போ நான் காஸ்ட் பிரைஸை 150%ன்னு வச்சுக்கிறேன். ஒரு அசம்ஷன் தான், வேல்யூ புட்டிங் மாதிரி தான் இதுவுமே. அதாவது 150% நான் வச்சுக்கிறேன். நீங்க கேட்கலாம், நம்ம எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் 100% தானே வைப்போம், ஏன் இங்க 150% வச்சிருக்கோம். நீங்க அவ்வளோலாம் யோசிக்க கூடாது. காஸ்ட் பிரைஸ் இங்க 100% தான் வச்சிருக்கோம், செல்லிங் பிரைஸ் 150% வச்சிருக்கோம், ப்ராஃபிட் எவ்வளோ 50% நம்ம இங்க எடுத்து எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட கண்டிஷன். அதாவது நம்ம எப்பவும் இப்படிதான் போடுவோம், இப்படி எடுத்து எழுதிட்டோம். அவன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் இன்க்ரீஸ்டு பை சேம் அமௌண்ட்.
நான் இங்கே காஸ்ட் ப்ரைஸை 50% கூட்டியிருக்கேன். அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸையும் 50% கூட்டுறேன். அவன் கொடுத்த கண்டிஷனுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சம் அப்ரோச் பண்றோம். இங்கே ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோ? இங்கேயும் பாருங்களேன், டிஃபரன்ஸ் வந்து 50%. அப்படி எடுத்து எழுதவே கூடாது. ஏன்னா இது பெர்சன்டேஜ்ல இருக்கு. இதை வந்து நீங்க இந்த ஃபார்முலால போட்டு பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இப்போ இந்த கண்டிஷனை, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ஃபார்முலால போட்டா 50% ப்ராஃபிட் வந்துருச்சு. இது இந்த செகண்ட் கண்டிஷனை பாருங்களேன், இப்படி நம்ம டைரக்டா 50% போடுவோம். அப்ப இங்கேயும் 50% அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுலயும் இஜெட் கான்ஸ்டன்ட் தான், செகண்ட் இஜெட் கான்ஸ்டன்ட் தான். ஆன்சர் வந்து நம்ம ஆன்சர்ல இஜெட் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு போட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்க்காக தான் அவன் இந்த கொஸ்டினே கேட்டிருக்கான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்கே வந்து டிஃபரன்ஸ் 50% இருக்கனால 50% இங்க போடக்கூடாது, பெர்சன்டேஜ்ல மட்டும். அப்புறம் அந்த ஃபார்முலா சொன்னீங்க, செல்லிங் பிரைஸையும் காஸ்ட் பிரைஸையும் டிஃபரன்ஸ் பண்ணா பாருங்க, செல்லிங் பிரைஸ் வந்து 200% மைனஸ் காஸ்ட் பிரைஸ் என்னது 150%. ஸோ 50%. இந்த ஃபார்முலா வந்துட்டு பெர்சன்டேஜ்க்கு சூட் ஆகாது, பெர்சன்டேஜ்ல சூட் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் கொஸ்டினே பாருங்க, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ். அப்போ பெர்சன்டேஜ்ல தான் நம்ம இந்த டேர்ம் எடுத்துக்கணும். இப்போ பெர்சன்டேஜ்ல இந்த ஃபார்முலா சூட் ஆகாது. இது வந்து வேல்யூல தான் சூட் ஆகும். அதாவது ஹோல் வேல்யூ. ஹோல் வேல்யூனா நான் எப்படி சொல்றேன், ஹோல் வேல்யூனா நான் இப்படி வச்சுக்கிறேன். இங்க நான் வந்துட்டு ஒரு கடை வச்சிருக்கேன், ஒரு ட்ரீம் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சிருக்கேன்னு வைங்க. நான் ஒரு சட்டை ஹோல்சேல்ல இருந்து ஒரு சட்டையை வாங்கி வைக்கிறேன். அது எவ்வளோ? 500 ரூபா, 500 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு விற்கிறேன். எவ்வளோக்கு விற்கிறேன்? நான் விற்கும் போது ஏதோ ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் விற்பேன். நான் எனக்கு ஒரு 100 ரூபா கிடைச்சா போதும் இந்த சட்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் 600 ருபீஸ் விற்கிறேன். இங்க எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 100 ருபீஸ். இதே மாதிரி இந்த ருபீஸ்ல சேமா வந்துட்டு நம்ம இந்த கண்டிஷன் படி பார்ப்போமே. இது காஸ்ட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ், இது வந்து ப்ராஃபிட் இஜெட்னு நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி இந்த கண்டிஷன் நான் இங்கே அப்ளை பண்றேன். காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் சேம் அமௌண்டா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பாருங்களேன், 500 ஒரு 50 ருபீஸ் கூட்டி வைக்கிறேன், 550 ருபீஸ். இப்போ நான் சேம் அமௌண்ட்டா 50 ருபீஸ் கூட்டினேன், 550 ருபீஸ். இப்போ அதே அமௌண்ட்டை நான் இங்கேயும் கூட்டுறேன், 650 கூட்டுறேன், அப்போ 650 ருபீஸ். அப்போ இங்க பாருங்களேன், இதுக்கு எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? நான் வந்து ஒரு சட்டையை 550 ரூபாய்க்கு வாங்கி என் கடையில வச்சிருக்கேன். நான் அதை நீங்க என்கிட்ட வாங்க வரப்ப 650 ரூபான்னு விற்கிறேன். அப்ப எனக்கு இங்க ப்ராஃபிட் எவ்வளோ? இங்கேயும் ப்ராஃபிட் வந்து 100 ருபீஸ் தான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஃபார்முலா வந்துட்டு இதுக்கு தான். அதாவது ப்ராஃபிட் ஃபார்முலா என்னது? காஸ்ட் எழுதுறேன். ப்ராஃபிட் ஃபார்முலா என்னது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இந்த ஃபார்முலா இங்கே தான். இந்த ஃபார்முலா நாட் ஃபார் பெர்சன்டேஜ். ஏன் பெர்சன்டேஜுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னா நான் இப்ப சொல்றேன். அதனாலதான் அவன் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கான். இப்போ இங்க 50% வராது. இப்போ இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும். ஏன்னா இஜெட்ன்றது நம்ம ப்ராஃபிட்டா தான் எடுத்திருக்கோம். P ஃபார் ப்ராஃபிட், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ஏன் நம்ம இங்க பெர்சன்டேஜ்ல இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா அவன் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். அதனால நம்ம பெர்சன்டேஜ்ல வந்து அசியூம் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன், இந்த கான்செப்டை, இந்த டேமை வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்ப்போம். நமக்கு இங்க ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் எவ்வளோ? 50% கூடி இருக்கு, 50% கூடி இருக்கு, 50% போட்டாச்சு. எதுல இருந்து கூடி இருக்குன்றது தான் இங்க மேட்ரு. இங்க வந்து 50% கூடி இருக்கு. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 100%. அதனால இங்க 100% போட்டோம். ஆனா இங்க பாருங்க 150% இன்ட்டு 100. இப்போ பாருங்க எவ்வளவு கூடி இருக்கு. இதையும் அடிச்சா 13. அப்போ இதையும் அடிச்சா 33.33%. அப்போ இங்க ப்ராஃபிட் எவ்வளோ? 33.33%. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் வாட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பெர்சன்டேஜில் இன்க்ரீஸ் சேம் அமௌண்ட்டை, காஸ்ட் ப்ரைஸையும் சரி செல்லிங் ப்ரைஸையும் சேம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து 50% ப்ராஃபிட், சேம் அமௌண்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 50% இங்கேயும் கூட்டியிருக்கோம், இங்கேயும் 50% ஆட் பண்ணியிருக்கோம்.
ஆனா அப்படி ஆட் பண்ற ப்ராஃபிட் சேமா இல்ல கூடயா? ப்ராஃபிட் சேம் கிடையாது, கூடயும் கிடையாது. ப்ராஃபிட் அதை விட குறையுது. எவ்வளவு குறையுது? அது எவ்வளவு வந்திருக்கு? 33.33% வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14% கிட்ட குறைச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? இதை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இஜெட்னு எடுத்திருக்கோமா? அப்போ ஆன்சர் இஜெட் டிக்ரீஸ். இந்த சம்மை இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா இது ஈஸியா இருக்குல்ல, நமக்கு புரியுது. அதாவது நம்மளே ஓகே, ஓ இதுதானா, அதனாலதான் இஜெட் டிக்ரீஸ் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, தெளிவா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது வேல்யூ. இதுக்கு வந்துட்டு நம்ம இங்க வந்து 100 rupees ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க சேம் தான், ஏன்னா இது வேல்யூ. இது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். என்ன கான்செப்ட் டிஃபரன்ஸ்னா, இது பெர்சன்டேஜ், இது வந்து ஹோல் வேல்யூ. அதாவது நம்பர்ல கொடுத்துருக்காங்க, நம்பர்ல நம்ம என்ன சொல்றோம் அசியூம் பண்ணி வச்சிருக்கோம். இங்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பெர்சன்டேஜ்ல வச்சிருக்கோம். பெர்சன்டேஜ்ல சேமா வருமா? வராது, டிக்ரீஸ் தான் ஆகுது. ஸோ இஜெட் டிக்ரீஸ். லாஸ்ட்ல போட்டாலுமே லாஸோட டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகே, நம்ம அவ்வளவு போட்டுட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா அவன் என்ன கொடுத்துட்டான்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ், ஏதாச்சும் ஒன்றுல தான் லாஸ் எல். நமக்கு டக்குன்னு ஆன்சர் முடியணும், அதனால நான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்ல போட்டுட்டேன். இஜெட் டிக்ரீஸ் தான். லாஸ் பெர்சன்டேஜ்ல போட்டாலும் டிக்ரீஸ் தான் ஆகும். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? ஓகே, இது எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரியுதுல. அதாவது இந்த பெர்சன்டேஜும் இந்த பெர்சன்டேஜும் கேன்சல் பண்ணிட்டேன். 150 சார் 1, 350 சார் 150, அதனால 1/3. இந்த 3 நான் இங்க கேன்சல் பண்றேன். அப்ப 33.33%. ஏன்னா பெர்சன்டேஜ்ல இருக்கனால பெர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 36th சம் பாருங்க. A man sold his cycle at 17% loss. If he had sold it for 1056 more, he would have made 5% profit. The cost price of the cycle is. நெக்ஸ்ட் கான்செப்ட். இது வந்து இப்போ நான் ரீட் பண்ண கொஸ்டின், நம்ம பார்க்க போற கொஸ்டின் 36 SSC MTSல கேட்ட கொஸ்டின். இது ஒரு நல்ல கான்செப்ட், நல்ல கொஸ்டின். இந்த சம நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, a man sold his cycle, எவ்வளவுக்கு விற்கிறார்? ஃபர்ஸ்ட் 17% லாஸ்க்கு விற்கிறாரு. அதே இது 1056 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வச்சு வித்தாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு கிடைக்குது? 5% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இதை எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்களேன், நல்லா கவனிங்க. இந்த லைன் வந்து காஸ்ட் பிரைஸ், ஓகேவா? இந்த லைன் வந்து நான் காஸ்ட் பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் இந்த லைனை. இப்போ காஸ்ட் பிரைஸ்க்கு இங்கிட்டு போனா ப்ராஃபிட்னு வச்சுப்போம், காஸ்ட் பிரைஸ் இங்கிட்டு போனா லாஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ 17% லாஸ்க்கு விற்கிறாரு. அப்போ 17% லாஸ்னா நான் இந்த சைடு தான் சொல்லியிருக்கேன். அப்போ எவ்வளவு குறைச்சு விற்கிறாரு? 17% லாஸ்க்கு விற்கிறாரு. லாஸ்னால நான் மைனஸ்ன்னு டெனோட் பண்ணிக்கிறேன். இதே இது ஏதோ ஒரு அமௌண்ட்டை வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாரு. இப்படி வித்திருக்காரு, இப்படி விற்காம ஒரு 1056 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாரு. அதாவது இங்க இருந்து 1056 ரூபாய்க்கு 1050 ரூபாய் எக்ஸ்ட்ரா அவர் கூட்டி வச்சு வித்தாருன்னா, இன்கேஸ் வந்து நான் வந்து ஒரு சைக்கிள் விற்க போறேன், உங்களுக்கு 17% லாஸ்ட்ல விற்க போறேன், திடீர்னு என் மாற்றம் வருது. அதாவது திடீர்னு வந்துட்டு நான் என்ன சொல்றேன், இல்லப்பா எனக்கு ஒரு 1056 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு எக்ஸ்ட்ரா கொடுத்தா, நீங்க எனக்கு கொடுத்தா எவ்வளவு எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது? 5% ப்ராஃபிட் கிடைக்குது. 5% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்படி நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா கொஸ்டின் ஈஸி. இப்போ நமக்கு என்ன தேவை? இந்த லைன் தான் தேவை. அதாவது இந்த காஸ்ட் பிரைஸ் தான், காஸ்ட் பிரைஸ் தான் கேட்டிருக்கான், காஸ்ட் பிரைஸ் தான் தேவை. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் பாருங்களேன். இப்போ இதை விட இப்படி விற்க போறேன் நான் சைக்கிள், உங்களுக்கு இல்லப்பா எனக்கு ஒரு 1050 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு அப்படி கொடுத்தா எனக்கு 5% ப்ராஃபிட் கிடைக்குது. அதாவது காஸ்ட் பிரைஸை விட 5%, அதாவது இதான் 100%, இதை விட எனக்கு 5% கூட கிடைக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை விட இது எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ இதை டிஃபரன்சேட் பண்ணாதானே இந்த வேல்யூ வரும். புரியுதா நான் சொல்றது? நல்லா கவனிங்களேன். 17% நான் கம்மியா விற்கிறேன், அதாவது லாஸ்ட்ல விற்கிறேன். இன்கேஸ் நான் ஏதோ ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு விற்று 5% எக்ஸ்ட்ரா வச்சு விற்றேன் அப்படின்னா எனக்கு 5% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இந்த பெர்சன்டேஜையும் இந்த பெர்சன்டேஜோடையும் டிஃபரன்சேட் தான் இந்த 1056. புரியுதா? ஏன்னா இதை விட இது கூட இருக்கு, இதை விட இது கூட இருக்குன்னா அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதானே எனக்கு இது கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? இதை விட இது கூட இருக்கு. ஏன்னா பாருங்களேன், இந்த லைனை பாருங்க, இந்த ஆர்க்க பாருங்க. இதை விட
1050 எக்ஸ்ட்ரா, இந்த இதை விட எக்ஸ்ட்ரா 1050 எக்ஸ்ட்ரா வச்சு வித்தோம்னா எனக்கு 5% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் எனக்கு இதான வரும், புரியுதா? அப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்றேன். 5% மைனஸ் என்ன பண்றேன், இந்த மைனஸ் 17% அப்படி எழுதுறேன், மைனஸ் 17% அப்படி எழுதுறேன். இப்போ என்ன வரும், இந்த 5% இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து என்ன ஆகும், பிளஸ் ஆகும். அப்போ 5% பிளஸ் 17% ஆகுமா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 22%. அப்போ இந்த இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வருது, 22% வருது. இந்த 22% தான் இங்க எழுதுறேன். இந்த 22% தானே இந்த 1056 ரூபீஸ். இப்போ நமக்கு என்ன தேவை, காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் இந்த லைன் என்னது, 100%. 100% என்னது, 22. அப்போ 11ஆல இது கண்டிப்பா மல்டிபிள் ஆயிருக்கு. ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க, எதுவுமே வந்துட்டு இதுல இல்லை, டெசிமல் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டா டிவைட் ஆக போகுது. 2 11s 22, 9 11s 99, 6 6. இதையும் அடிச்சோம் அப்படின்னா 418. அப்போ 4800 ரூபீஸ் தான் காஸ்ட் பிரைஸ். புரிஞ்சா? இந்த இதை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, ரொம்ப ஈஸி, உங்களுக்கு புரியும் நம்புறேன். பாருங்க, 17% வந்துட்டு லாஸ்ட்ல விற்கிறேன். அதாவது ஒரு அமௌண்ட், ஏதோ ஒரு அமௌண்ட்ல வந்துட்டு நான் கம்மியா விற்கிறேன் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு அமௌண்ட் நான் இப்போ உங்களுக்கு நீங்க வரீங்க, நான் உங்களுக்கு சைக்கிள் வந்து 17% வந்து நான் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கேன் வேற அமௌண்ட் வந்து, அதான் என்னோட காஸ்ட் பிரைஸ். நான் 17% வந்து நான் உங்களுக்கு கம்மியா விற்கலாம்னு யோசிக்கிறேன். திடீர்னு என்ன பண்றேன், எனக்கு ஒரு 1056 எக்ஸ்ட்ரா வச்சு விற்கணும்னு தோணுது. அப்படி வச்சு விற்கிறப்ப எனக்கு டக்குன்னு வந்து எனக்கு 5% ப்ராஃபிட்டா கிடைச்சிருது. அதாவது காஸ்ட் பிரைஸோட எனக்கு 5% ப்ராஃபிட்டா கிடைச்சிருது. அப்போ இதையும் மைனஸ் பண்ணாதான் இந்த டேம், புரியுதுல? ரெண்டையும் மைனஸ் பண்றோம். ஆனா இங்க ஆல்ரெடி இது லாஸ்ட்ல இருக்கனால இங்க ஒரு மைனஸ், மைனஸ் மைனஸ் பிளஸ். இப்போ இது ஆட் பண்ண 22%. இப்போ இதோட டிஃபரன்ஸ் ரேட் தான் 1056. டிஃபரன்ஸ் ரேட் தான் 1056. அப்போ நமக்கு தேவை காஸ்ட் பிரைஸ் 100% வந்து 4800. புரிஞ்சா? நெக்ஸ்ட் 37th பார்ப்போம். An article was sold at a loss of 13.5%. If it was sold for 1104 more, then there would have been profit of 9.5%. The cost price of the article was. இது லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா அதே மாடல் தான். அதாவது நான் எப்பயும் போல இந்த லைனை காஸ்ட் பிரைஸ்னு வச்சுக்கிறேன், 100%. இந்த சைடு வந்து லாஸ், இந்த சைடு வந்து பிளஸ். ஓகேவா? இப்போ பாருங்களேன், அவரு ஃபர்ஸ்ட் வந்து 13.5% லாஸ்க்கு விற்கலான்னு முடிவு பண்றாரு. அப்போ லாஸ்னால மைனஸ் 13.5% லாஸ்க்கு விற்கலாம் முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் முடிவை மாத்துறாரு, 1104 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா விற்கிறாரு. அப்போ 1104 ரூபாய்க்கு இதுல இருந்து எக்ஸ்ட்ரா விற்கிறாரு, 1104 ரூபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா விற்கிறாரு. அப்படி வித்தா அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது, ப்ராஃபிட் 9.5%. இப்படி எடுத்துட்டு எழுதிட்டோமா, ரொம்ப ஈஸி. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா தான் இந்த இது, ஏன்னா இதை விட இது எக்ஸ்ட்ரா இருக்கு, இதை விட இது எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா இதையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இது கிடைச்சிரும். அப்போ பாருங்களேன், நம்ம இதை எப்படி எழுதுவோம், மைனஸ், அதாவது இதுதான் பெருசா இருக்கும் ஏன்னா இதுதான் பிளஸ். அப்போ 9.5% பிளஸ், பிளஸ் வராது ஏன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்ல, மைனஸ் இதோட வேல்யூ என்ன, மைனஸ் 13.5%. இது லாஸ், இது ப்ராஃபிட். இது ரெண்டும் ஆட் பண்ணா பாருங்களேன், இது ரெண்டும் ஆட் பண்ணா என்ன வரும், மைனஸும் சேர்ந்து பிளஸ்ஸா மாறிடும். அப்ப 9.5ஐயும் 13.5% ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 9.5%ஐயும் 13.5% ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 23% வருமா? அப்போ இந்த 23% தான் எவ்வளோ, 1104. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 100%, அதாவது காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பார்ப்போம். எப்படி எடுத்து எழுதணும்னு புரியுதுல? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் நமக்கு இது கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம், 9.5% மைனஸ் இந்த பெர்சன்டேஜ் வேல்யூ மைனஸ் 13.5%. இது ரெண்டையும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்,
இது ரெண்டே ஆட் பண்ணா 23%. அப்போ இந்த 23% தான் 1104 rupees. அப்போ 100% எவ்வளோ? இந்த பர்சன்டேஜும் இந்த பர்சன்டேஜையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஆன்சர் வந்து எதுவுமே டெசிமல் இல்லை, டைரக்ட் ஆன்சராக தான் இருக்கு, டைரக்டா வேல்யூ தான் இருக்கு. அப்போ இந்த 23 கம்ப்ளீட்டா இதை டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். பாருங்க 23 into 5 எவ்வளோ? 115. அப்போ 23 into 4 தான் வரும். அப்போ 4. 23 into 4 எவ்வளோ? 92வா? 92. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 18. அப்போ 184 இருக்கு. அப்போ 23 into எத்தனை டைம் 23 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணா 184 வரும்? 8ஆ? ஏன்னா 8 23 சார் 184. அப்ப இந்த 48ஐயும் இந்த 100ஐயும் மல்டிப்ளை பண்ணா, ஏன்னா இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்க எதுவுமே இல்லை, ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஒன்னை விட்டுடலாம். 48 into 100 எவ்வளோ? 4. 48 into 100 4800 rupees. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 4800 rupees. புரிஞ்சா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு? இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? இது எப்பவுமே பாக்ஸ் மெத்தட் நம்ம எப்படி பண்ணணும் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அந்த மாதிரி பண்ணோம்னா காஸ்ட் பிரைஸ் வந்து 4800 rupees. சேம் அஸ் லாஸ்ட் மந்த் சம்ல எப்படி சால்வ் பண்ணணுமோ அதே மாதிரி தான். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 38 பாப்போமா? A TV is sold at 8% gain. Had it been sold for 2553 less, there would have been loss of 15%. To gain 18%, the selling price of the TV would be what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிவியை விற்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னா 8% கெயினுக்கு விற்கிறாங்க. Had it been sold for 2553 ரூபா குறைச்சு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் ஆயிடுது. எவ்வளவு லாஸ் ஆயிடுது? லாஸ் 15%. அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்ம போடுமா? இந்த லைன் போடுமா? இந்த லைன் வந்து என்னது? காஸ்ட் பிரைஸ் 100%. இந்த லைனை நம்மளுக்கு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவுக்கு விற்கிறாரு? 8% கெயினுக்கு விற்கிறாருப்பா. 8% கெயின்னால பிளஸ் போட்டுக்கிறேன். அவர் முடிவை மாத்துறாரு. முடிவை எப்படி மாத்துறாரு அப்படின்னா, இப்படி விற்கலான் இருக்காரு. அதுக்கப்புறம் சரி எனக்கு இது வேண்டாம், 2553 ரூபா குறைச்சு விற்கிறாரு. அதாவது இப்ப இந்த முடிவை மாத்தி எவ்வளவு குறைச்சு விற்கிறாரு? 2553 ரூபா குறைச்சு விற்கிறாரு. அப்படி குறைச்சு விற்கிறப்ப இவருக்கு எவ்வளவு ஆகுது? லாஸ் ஆகுது. எவ்வளவு லாஸ் ஆகுது? 15% லாஸ் ஆகுது. அப்போ -15%. இப்படி எடுத்து எழுதிட்டோமா? இப்ப இதோட டிஃபரன்ஷியேட் என்னது? இதோட டிஃபரன்ஷியேட் தான் இந்த 2553. அப்ப இதோட டிஃபரன்ஷியேட் என்னது? பாருங்க 8% -15%. அப்போ என்ன வரும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ 23%. இந்த 23% தான் இந்த 2553 நான் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 23% தான் 2553. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்லாம் 2 சம்மும் காஸ்ட் பிரைஸ் கேட்டாங்க. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? டு கெயின் 18%. இப்போ 18% கிடைக்கும்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து 100%. இப்போ 18% கெயின் வேணும். அப்போ காஸ்ட் பிரைஸ் பிளஸ் கெயின் தான் வந்து செல்லிங் பிரைஸ். அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 100%. நமக்கு கெயின் எவ்வளவு கொடுத்து வேணும் கேட்டிருக்காங்க? 18% வேணும் கேட்டிருக்காங்க. வெறும் கெயின் மட்டும் கேட்கல, 18% கிடைக்கணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வெறும் கெயினும் கேட்டா நம்ம இந்த இடத்துல 18% போட்டுட்டு போயிடலாம். ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்? செல்லிங் பிரைஸும் கேட்டிருக்கான். அப்போ 100% பிளஸ் 18%, 118%. இதுதான் ஆன்சர். இது எடுத்து எழுதிட்டோமா? இப்ப ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். 123 சார் 23. இந்த 25ல 23 போச்சுன்னா ரிமைனிங் 2. அப்போ 25 as usual. அதே மாதிரி 123 சார் 23. 25ல 23 போச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ இங்கே ஒரு 23. அதே மாதிரி 123 சார் 23. இப்போ இந்த 118ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர். நமக்கு ஆன்சர் என்ன வேணும்? 118ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்களேன், லாஸ்ட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. 8 into 1 8. அப்போ இந்த இப்படிதானே பண்ணணும், நம்ம இப்படிதான் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 8. இந்த 8 தான் ஆன்சரா முடிய போகுது. அப்போ எந்த ஆப்ஷன் கீழே, அதாவது இந்த 8 தான் 8 ஆன்சரா முடிய போகுது. அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்க 8ஆல முடியுதுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஒன்று நம்ம என்ன பண்ணணும்? டிவிசிபிள் ரூல் படி போகணும். இல்லைன்னா பிரிச்சு மல்டிப்ளை பண்ணணும். இல்லை அப்படியே மல்டிப்ளை பண்ணாலும், அப்படியே மல்டிப்ளை பண்ணா கஷ்டம், பிரிச்சு மல்டிப்ளை பண்ணிடலாம். இல்லை டிவிசிபிள் ரூல் ரொம்ப பெஸ்ட்.
நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் செக் பண்ணி பார்க்குறேன். 8 × 1 8. எந்த ஆப்ஷன் 8ல முடியுது? ஆப்ஷன் பி மட்டும் தான் முடியுது. ஆப்ஷன் சிஓ, ஆப்ஷன் டிஓ, ஆப்ஷன் ஏஓ முடியல. அப்ப ஆன்சர் என்ன இந்த கொஸ்டினுக்கு? 13098. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அவ்வளவுதான், கதம். புரிஞ்சா எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இது 39 பாருங்க. இது வந்து SSC CGL மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். An article was sold at a profit of 14%. Had it been sold for 121 less, a loss of 8% would have been incurred. The same article would have been sold for rupees 536.25 rupees. Then the profit or loss percentage would have been. அதாவது சேம் மெத்தட் தான், ஆனா இங்க ஒரு பெர்சன்டேஜ், எப்பவும் பெர்சன்டேஜ் கொடுத்து வேல்யூ கேட்பாங்க. இங்க ருபீஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நான் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் லைன் போட்டுக்கிறேன். காஸ்ட் ப்ரைஸ் 100% லைன் போட்டுக்கிறேன். போட்டோமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, 14% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. 14% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இல்லப்பா ஒரு 120 rupees குறைச்சு விற்கிறாங்க. 121 rupees வந்து குறைச்சு விற்கிறாங்க. அப்படி குறைச்சு விற்கிறதுனால அவருக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது? லாஸ் 8% லாஸ் ஆகுது. இப்ப பாருங்க, இது ரெண்டோட டிஃபரன்சியேட் தானே இது. அப்ப இது ரெண்டையும் டிஃபரன்சியேட் பண்ணா எவ்வளவு வரும்? 14 + 8 தானே வரும். ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப இந்த 22% தான் 121. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 22% தான் 121. இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, இந்த டேமை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, இந்த சேம் ஆர்டிகிள் would have been sold for rupees 536.25 rupees. அப்போ இங்க வந்து ருபீஸ்ல இருக்கு, இது வந்து பெர்சன்டேஜ்ல இருக்கு. நான் என்ன பண்றேன், இப்ப ருபீஸ்ல கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ருபீஸ் நான் இங்கிட்ட வச்சுக்கிறேன். 536.25 rupees. இந்த ருபீஸ்க்கு வித்தா நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்க, ப்ராஃபிட்டா லாஸான்னு ஆப்ஷனும் இருக்கு, இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் சேர்த்து இருக்கு. அப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமே. இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் தேவை. அப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இது 22, இது 121. நான் ஏற்கனவே ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ்லாம் படிக்க சொல்லி இருந்திருக்கேன். 121 வந்து 11 ஸ்கொயரு, 22 வந்து 11ஆல டிவைட் ஆகும். அப்போ இதை வந்து 11ஆல் டிவைட் பண்றதுக்கு பார்ப்போம். 2 11s are 22, இது வந்து 11, 11 11s are 121. 11ஆல கேன்சல் பண்ணியிருக்கேன். 2 11s are 22, 11 × 11 121. இப்போ இந்த 11ஐயும் இந்த 536.25 கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 1 11s are 11, 4 11s are 44. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 9 இருக்கா? 9 இருக்கு. அப்போ 8 11s are 88. அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிறேன். 88 மிச்சம் எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. அப்போ 7 11s are 77. அப்ப 82ல 72 87, 82ல 77 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5. அப்போ இங்க ஒரு 5. அப்போ 55ல எத்தனை 11 இருக்கு? 5 இருக்கு. அவ்வளவுதான். இப்போ இந்த 11ஆல கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இது தேவை. அப்போ இது ரெண்டையும் நமக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். 48 × 75 எவ்வளோ பாருங்களேன். 48 × 75 2ஆல மல்டிப்ளை பண்றேன். 10 14 15 16 17 ரிமைனிங் 1, 4 × 2 8 9. அப்போ இதோட வேல்யூ என்ன? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 97.5. இந்த சைடு வேல்யூவா இருக்கும் இல்ல. இந்த சைடு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? பெர்சன்டேஜ்னு எடுத்திருக்கோம். இந்த சைடு என்ன எடுத்திருக்கோம்? ருபீஸ்னு எடுத்திருக்கோம். அப்போ இது பெர்சன்டேஜ். அப்போ 536.25ல வித்தோம்னா நமக்கு 97.5% வந்து கிடைக்குது. இந்த 97.5%ன்றது என்னது? நமக்கு ப்ராஃபிட்டா? இல்ல, லாஸ். ஏன் லாஸ்? காஸ்ட் பிரைஸே 100%, ஆனா நமக்கு மொத்தம் இப்படி வித்தனது 97.5% கிடைச்சிருக்கு. காஸ்ட் பிரைஸோட எவ்வளவு கம்மியா கிடைச்சிருக்கு? கம்மியா கிடைச்சிருக்குனாலே அதுல பாருங்க 2 ஆப்ஷன் வந்து காலி. ஏன்னா ப்ராஃபிட்னு 2 ஆப்ஷன் இருக்கு, அப்ப காலி. அப்ப ஏதோ ஒரு லாஸ் தான். அப்ப எவ்வளவு லாஸ்? 100%, 97.5%. அப்போ ஆன்சர் வந்து லாஸ் 2.5%. இதான் ஆன்சர்.
சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டின் கதம். எப்படி பண்றோம் புரியுதா? 100% காஸ்ட் பிரைஸ் நமக்கு தெரியும். ஆனா நம்ம 536.25 ரூபாய்க்கு அதாவது 536 ரூபாய் கால் பைசா வித்தனால நமக்கு 97.5% தான் கிடைக்குது. 97.5% ப்ராஃபிட்டா? இல்ல, ஏன்னா காஸ்ட் பிரைஸ் 100%, அதை விட கம்மியா தான் கிடைச்சிருக்கு. அப்ப லாஸ். ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் வந்து அதுலயே போயிடுச்சு. ப்ராஃபிட் 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப லாஸ்ல தான் ஏதோ ஒரு ஆன்சர். அதுல எவ்வளவு பாருங்க, டிஃபரன்ஷியேட் பாருங்க, எவ்வளவு கம்மியா கிடைச்சிருக்கு. 2.5% கம்மியா கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ்ல 39th சம் வரை பார்த்துருக்கோம். எல்லாமே புரியும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எஸ்எஸ்சியோ ரயில்வேஸோ யாராச்சும் படிச்சாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு. நம்ம எவ்வளோ ஷார்ட்டாக அப்ரோச் பண்றோம் எல்லா சமயம் அப்படின்றதுல தான் இருக்கு. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.